வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைசூர் பாக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ பண்டிகை நல்லா வருது பாருங்களேன், அதனால் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இந்த மைசூர் பாக்கு நெய் இல்லாமல் செய்கிற மைசூர் பாக்கு. நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு இந்த மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். புதுசாக ட்ரை பண்ணுற கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மைசூர் பாக்கு இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து நான் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இந்த கப்போட அளவு வந்து 250 கிராம் இந்த கப்போட அளவு. இப்போ மாவு கடலை மாவு வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. மாவு வந்து தீயக்கூடாது, ஆனால் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம மாவு. கொஞ்சம் மீடியமாக ஸ்டவ் மீடியமாக வச்சு மாவு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு வறுத்துட்டேன் பாருங்கள். லைட்டாக அந்த எல்லோ கலர் மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வருது பாருங்களேன். அப்போ வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு. இப்போ வந்து அதே கடாயில் இப்போ நம்ம கடலை மாவு எடுத்து பாருங்களேன், அந்த கப்பில் நான் 1½ கப்பு சர்க்கரை போட போகிறேன் நான். இந்த இந்த ஸ்வீட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஸ்வீட் வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதே கப்பில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. 1½ கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன், 3/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா சர்க்கரை கரையட்டும். இப்போ நம்ம அந்த கடலை மாவு வறுத்து வச்சுரும் பாருங்களேன், ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன். அது ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த சர்க்கரை பாவு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்திருக்குது. இந்த பாகு பதம், ஒரு கம்பி பாகு பதம் வர அளவுக்கு கொதிக்கட்டும் சர்க்கரை. பாருங்கள், இது கொதிச்சுனே இருக்கிறதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் கடலை மாவு, அது ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜலிச்சுக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு எடுத்து நல்லா ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜலிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லா மாவும் ஜலிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பவுலில் இந்த மாவு போட்டுடலாம். இந்த கடலை மாவு எடுத்து போட்டுட்டு, நான் இந்த கடலை மாவு எடுத்து பாருங்களா, ஒரு கப்பு, அந்த ஒரு கப்பு அளவே எண்ணெய் எடுத்துருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். ஏதோ வாசனை உள்ள எண்ணெய் எடுத்துக்காதீங்க. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அதுமாரி எடுக்காதீங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து நான் ஒரு பாதி அளவு ஊற்றி மாவு நல்லா கரைச்சிருக்கிறேன் நான். கடலை மாவு நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டைகள் இல்லாமல் கரைச்சிக்குங்க. பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். நான் ஒரு கப்பு எண்ணெய் எடுத்து பாதி கப்பு ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து சர்க்கரை பாவு நல்லா கொதிச்சிருக்குது பாருங்களேன். இப்போ பதம் பார்க்கலாம். நல்லா கொதி வந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக கையில் இப்படி தொட்டு இப்படி இப்படி எடுத்து பாருங்கள். அப்படியே நூல் மாதிரி வருது பாருங்கள், கம்பி மாதிரி வருது பாருங்கள். இதுதான் வந்து கம்பி பதம் சொல்லுவாங்க. இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்கள், நீட்டாக வருது பாருங்கள். அதுதான் கம்பி பதம் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு பதம் தெரியல, அந்த கம்பி பதம் பார்க்க தெரியலன்னா, இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்களா, பொங்கி வரும்போது மாவு கரைச்சதை எடுத்து ஊற்றிக்கிங்க உங்களுக்கு. இந்த மாதிரி பொங்கி வந்தாவே உங்களுக்கு வந்து சர்க்கரை பாவு வந்து பதம் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா நுர கட்டி பொங்கி வருது பாருங்களா, அப்போ வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம. ஊற்றிட்டு கை விடாமல் கலருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. கை விடாமல் கலர்னே வருங்க. இப்போ நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். கொஞ்சம் விடாமல் கை விடாமல் கலரினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் உங்களுக்கு. நல்லா அந்த ஓரத்தெல்லாம் அப்படியே நுரக்கட்டின்னு வருது பாருங்களா, இப்போ தான் பதம் வருது உங்களுக்கு. மைசூர் பாக்கு பதம் வருது உங்களுக்கு. இப்போ மீதி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா, அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பதம் தெரியணுன்னா இந்தமாரி எடுத்து உருட்டி பாருங்கள். அப்படியே மிட்டாய் மாரி உருண்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து பதம் வந்துருச்சு, மைசூர் பாக்கு பதம் வந்துருச்சு. இப்போ இருக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். கடாயில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பதம் உங்களுக்கு. நல்லா சுத்தீர நுரக்கட்டி வந்தாவே பதம் உங்களுக்கு. இந்தமாரி ஒரு ட்ரேயில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் வந்து டக்குன்னு எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் கூட நீங்கள் அப்படியே திரண்டு வந்துவிடும் உங்களுக்கு. அந்த கடலை மாவு திரண்டு வந்துடும் உங்களுக்கு.
அதனால் ஒன்றும் டக்குன்னு சூடாக இருக்கும்போதே டக்குன்னு எடுத்து ஊற்றிடுங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டே இந்த ட்ரேயில் வந்து எண்ணெய் தடவி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே இந்தமாரி எண்ணெய் தடவி அந்த ஸ்பூனில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு சூடு ஆறிடுச்சுன்னா திரண்டு வந்துடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இதுமாரி பண்ணி வச்சுருங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நான். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நீங்கள் அப்படியே கட் பண்ணணுன்னா கூட கட் பண்ணலாம். நான் இப்போ வந்து நீங்கள் தட்டில் வந்து நல்லா திருப்பி கொட்டுங்க. அப்படியே கேக்கு மாதிரி வந்து விழுந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒட்டாது. அந்த ட்ரேயில் வந்து ஒட்டாது. ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க இது. இந்த மைசூர் பாக்கு செய்யறதுக்கு பயமே தேவையில்ல. ரொம்ப பாகுபதம் வரணும், பாகுபதம் முறிஞ்சிடும், அந்த மாரிலாம் உங்களுக்கு தேவையே இல்லை இது. பயம் இல்லாமல் செய்யலாம் இந்த மைசூர் பாக்கு உங்களுக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம. புதுசாக ட்ரை பண்ணுற கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இந்த மைசூர் பாக்கு. இப்போ கட் பண்ணாச்சு பாருங்கள். அப்படியே தொட்ட உடனே உடையுது பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மைசூர் பாக்கு. இப்படி இப்படி தொட்டாவே உடையுது பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நல்லா. நம்ம இது கடையில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் பாருங்களா. இதே தான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் நம்ம கடையில். நம்ம வீட்டிலே வந்து ஒரு கப்பு மாவில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பண்டிகை நல்லா வருது. நம்ம இதேமாரி வீட்டிலே செஞ்சு பசங்களுக்கு செய்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. வெளியில் நிறையா காசு கொடுத்தெல்லாம் வாங்க தேவையில்ல நம்ம. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாயில் போட்டோன்னா அப்படியே தண்ணியாக கரைஞ்சிடுங்க. நீங்கள் செய்து பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் அகலமாக வருது பாருங்களா, அப்படியும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள். புட்டு காட்டுறேன் பாருங்கள். கிட்டக்க காட்டுறேங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டோன்னா தண்ணியாக கரைஞ்சிரும் உங்களுக்கு. இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.